Hello guys, welcome to your YouTube channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போட்ட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாத பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க guys. ஓகே guys, இன்னைக்கு வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது என்ன, எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஐடியில் ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து அதை லேர்ன் பண்ணுங்க guys. ஓகே, ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து 2 நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்றப்ப, ஸோ a ஈக்குவல்ஸ் டு 10 சும்மா b ஈக்குவல்ஸ் டு 20 அப்படின்றப்ப, ஸோ a + b எனக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணும். ஸோ இதே மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் 2 நம்பர் ஆட் பண்ணணும்னா திரும்பி அந்த நம்பரை இனிஷியலைஸ் பண்ணி திரும்பி என்னோட கோடை ரிப்பீட் பண்ணும். ஸோ அதனால் என்னோட கோடு வந்து ரொம்ப பெருசாகும். ஸோ என்னோட கோடை வந்து ரொம்ப ஷார்டன் பண்ண தான் வந்து நம்ம பைத்தான் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ தட் இந்த a அண்ட் b வேல்யூவை திரும்ப அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணி ரிசல்ட் நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி டீப்பாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ Ctrl N ப்ரெஸ் பண்ணாலும் வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷனே எப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் டிஃபைனிங் எப்படி இருக்குன்னா, டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ கீவேர்டை வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம், ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை நேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு முன்னாடி 2 brackets கொடுத்துட்டு கோலன் வச்சு என் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும், அந்த ஃபங்க்ஷனோட பாடி வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஒரு ஐடென்டிஷன், ஒரு டேப் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஹலோ வேர்ல்ட். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு 2 தடவை அப்புறமா வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஐடென்டிஷன் வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணணும். ஏன்னா டிக்ளேர் பண்ணிட்டா இன்டர்பிரேட்டருக்கு வந்து எப்போ கால் பண்ணணுன்றது தெரியும். ஸோ நம்ம இங்கே ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணுங்க. ஸோ நான் என்னோட டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் 1 அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஹலோ வேர்ல்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ எப்படின்னா அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து 10 + 5 ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம 2 நம்பர் ஆட் பண்ணோம். என்ன பண்ணுவோம்னா இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு திரும்ப a + b அப்படின்னு கொடுக்கும். அதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து 10,5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 10,5 இப்போ என்ன பண்ணுங்க, இது பேர் வந்து 10ன்றது ஒரு ஆர்குமெண்ட்ஸ், 5 இந்த 10 5ன்றது ஒரு ஆர்குமெண்ட் இல்லைனா பேராமீட்டர்னு சொல்லுவோம். அதை தான் வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். இங்கே பாஸ் பண்ணுறது வந்து இங்கே ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் ஆகும். ஏன்னா இங்கேருந்து பாஸ் பண்ணுறீங்க, இங்கே ஆட்ன்ற நேம் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃபங்க்ஷன் நேமை மாற்றிக்கிறேன். ஸோ ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் 10,5 இருக்குது. ஸோ 10,5 வந்து அங்கே வாங்கணும் இல்லைங்களா? ஏன்னா சென்ட் பண்ண மட்டும் போது ரிசீவ் பண்ணும். அதனால் x,y அப்படின்ற வேரியபிளுக்கு அசியூம் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக இன்டர்பிரேட் பண்ணுறப்ப இந்த 10ம் 5ம் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஈக்குவேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளே நம்ம இந்த 2 பேராமீட்டர் அப்படியே யூஸ் பண்ணோம்னா மட்டும் நமக்கு வந்து வேல்யூ கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் சம் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேங்க. டேப் ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம் guys. ஸோ சம் அப்படின்ற வேரியபிள் என்ன வேல்யூ ஈக்குவேட் பண்ணால் x + y. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ சம் கொடுத்தேன்னா இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். F5. ஸோ இப்போ வந்து 15. ஓகேங்களா? என்ன ஆகுது, 10ம் 5ம் மேலே போயிட்டு x + y 10 + 5 15 அப்படின்னாங்க. இப்போ நான் வந்து திரும்பியும் ஒரு வேறு நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ஆடை வந்து நான் திரும்பி கால் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஆட் திரும்பி ஒரு நம்பர் 10,20 அதே மாதிரி ஆட் 2,3. ஸோ இப்போ வந்து நான் திருப்பி எத்தனை தடவை வேணாலும் இந்த ஆட் அப்படின்ற ஒரு ஸ்மால் அந்த ஃபங்க்ஷனோட நேம் டிஃபைன் பண்ணி பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டே போனால் எவ்வளோ தடவை வேணாலும் நம்மளோட ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால் பண்ணாமல் போனோம்னா எல்லா தடவையும் 10 + 5 20 10 + 20. ஸோ அதனால் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் லென்த் அதிகமாகி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஒரு ப்ரோக்ராமர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களோட ப்ரோக்ராம் எவ்வளோக்கு எவ்வளோ சின்னதாக இருக்கோ அவ்வளோ தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்போட ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்ஸ் பற்றி பார்க்கலாம்.
ஸோ ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப்ஸ் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்கே வந்து நம்ம சம்மை கேல்குலேட் பண்ணணும். இதை வந்து நான் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் சப்போஸ் இந்த சம்மை வச்சுட்டு இந்த சம்மோட எனக்கு ஒரு 5 ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஓகே இந்த சம் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நான் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு ரிட்டர்ன் சம் அப்படின்னு கொடுங்க. ரிட்டர்ன் சம்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் அசியூம் ஈக்குவல்ஸ் டு இப்போ ஆட் ஆஃப் அந்த ரெண்டு நம்பர் 10,5. இப்போ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் 10,5 இங்கே பாஸ் பண்ணும். ஸோ 10,5, ஸோ 10 + 5 15. அது வந்து சம்ன்ற வேரியபிளுக்கு அசியூம் ஆகிடும். ஸோ 15 வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணுறேன். 15 ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த 15 இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 15. இது வந்து இந்த ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு இனிஷியலைஸ் ஆகிடும். இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப அந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். பாருங்க, சேம் அவுட்புட். ஓகேங்களா, இது வந்து ரிட்டர்ன் டைப். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இன்டிஜர் வச்சு தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் எல்லா டைப்பான டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணலாம், டியூபிள்ஸ் யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா டைப்பான டேட்டா டைப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்றது இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ குளோபல் வேரியபிள் அப்படின்னா இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குங்க, இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் த ஃபங்க்ஷன் உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ வித்தின் அ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்து லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்கமாவையும் லோக்கல் வேரியபிள். இப்போ வந்து நான் மேலே இங்கே வந்து ரிசல்ட் அப்படின்னு யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, ரிசல்ட் ஈக்குவல்ஸ் சும்மா 0 அப்படின்னு அச்சீவ் பண்ணலாம். இப்போ நான் அந்த ரிசல்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன் அவுட்டருக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த வேரியபிள் பேர் வந்து குளோபல் வேரியபிள் அப்படின்னு அதுக்கு மீனிங். ஓகேங்களா கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கோடை ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது லாம்டா ஃபங்க்ஷனோட வேல்யூ. நான் எப்படின்றத சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமை டெலீட் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன, ஆட் வந்து ஓகேங்களா, ஆட்னு கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் டெஃப்னு கொடுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக லாம்டா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் நமக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து இங்கே x,y அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கோலன் கொடுத்துட்டு உள்ள என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும், அங்கே வந்து x+y ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் x+y. ஸோ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, x,y வந்து ஆர்குமெண்ட்டாக இன்டேக் ஆகிட்டு இந்த x,y வந்து இந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ ரிசல்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு ஆட் ஆஃப் ரெண்டு நம்பர் 10,5 ஓகேங்களா கொடுத்துட்டு print result அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுன்னு பாருங்க, 15. ஸோ இங்க வந்து என்ன நடக்குது, ஆட்ன்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் நேம். ஸோ 10,5 ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் இன்டேக் ஆகிட்டு இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடும் இந்த வேல்யூக்கு. இந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ தான் வந்து நம்ம இந்த ரிசல்ட் அப்படின்றதுக்கு அசீவ் பண்ணுறோம். இன்னும் கோடை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரிசல்ட்ன்றதே எடுத்துடலாம். ரிசல்ட்ன்றதை எடுத்துட்டு இந்த ஆட் இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணி கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் அந்த ரிசல்ட்ன்ற வேரியபிளை இது பண்ணுறதுக்கு வெறும் 2 லைனில் வந்து அடிஷன் ப்ரோக்ராம் பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ கோடு எவ்வளோ ஸ்மாலாக பண்ணுறீங்களோ அவ்வளோ பெட்டர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஷூராக ஹெல்ப் பண்ணுவோம், கைட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஓட டாபிக்ஸ் இருக்குது, பட் இதுதான் பேசிக். இது தெரிஞ்சுட்டு நம்ம வந்து மற்ற லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து இது மேலே ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி கற்றுக்கணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் ஷூராக நாங்கள் கிளியர் பண்ணுவோம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். அன்டில் தென் பை ஃப்ரம் லவ்நாதன்.